ஒரு அழகான காலை நேரம். சூரியன் மெதுவாக வெளிச்சம் போடுது. பச்சை பச்சை மரங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன கூடையில ஒரு குட்டி குரங்கு உட்கார்ந்திருக்குது. அவன் பேரு பாபு. பாபு ரொம்ப கியூட். மஞ்சள் கலர் காப்பு, பெரிய பெரிய கண்கள், எப்போதும் சிரிச்ச முகம். ஆனா அந்த நாளுக்கு பாபுக்கு ரொம்ப ரொம்ப பசி. அம்மா, எனக்கு பனானா வேணும். பாபு மூக்கை சுண்டிப் பார்த்தான். ஸ்னிஃப் ஸ்னிஃப். ஓஹோ, இது பனானா வாசனை. அவன் தூரத்துல பார்த்தான். பழக்காரக் கடை. பாபு மெதுவா மரத்திலிருந்து இறங்கி சின்ன சாலையைக் கடந்து நகரத்துக்குள்ள போனான். அங்க ஆப்பிள், ஆரஞ்சு, மாங்காய். ஆனா பாபுவோட கண் பனானா மேல மட்டும்தான். கடைக்கார மாமா கஸ்டமர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ பாபு மெதுவா சொன்னான், ஒன்னு மட்டும் எடுத்துக்கலாம். டக், ஒரு பனானா. இன்னும் ஒன்னு. டக், இன்னும் ஒன்னு. டக். அம்மா, குரங்கு! ஒரு குட்டி பையன் கத்தினான். ஏய் குரங்கு!ன்னு கடைக்கார மாமா சொன்னார். பாபு கண்ணு பெருசா திறந்துச்சு. பாபு என்ன பண்ணுவான்? பனானாவை தூக்கிட்டு ஓட்டம். குரங்கு பனானாவை தூக்கிட்டு ஓட்டம். மேசை மேல தாவி, கூடை மேல ஏறி, சாலையை கடந்து அனைவரும் சிரிச்சுக்கிட்டே பார்த்தாங்க. பாபு ஓடி ஓடி ஒரு பெரிய மரத்துல ஏறினான். ஹுஃப், தப்பிச்சேன். அவன் மெதுவா ஒரு பனானாவை உரிச்சு சாப்பிட்டான். ரொம்ப டேஸ்டி. அப்போ பாபு யோசிச்சான், நான் திருட்டு பண்ணியது சரியா? அதே நேரம் கடைக்கார மாமா கீழே வந்து சிரிச்சார் சிரிச்சார். பசியா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு, இதோ பாபு, இனிமே திருட வேண்டாம் அப்படின்னு கடைக்கார மாமன் சொன்னார். அந்த நாள்ல இருந்து பாபு திருடவே இல்லை. நல்ல குரங்கா மாறினான்.